மாஸ்ல ஒரு இன்டர்வியூல மாஸ் ரிப்ளை கொடுத்த ஒரு 4 ஆக்டர் ஆக்ட்ரஸ் பத்தி அதோட பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராய் ஒரு இங்கிலீஷ் சேனல் இன்டர்வியூல அந்த ஆங்கர் வந்து கேட்பாரு, இந்தியால வந்து மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸ் கூட தான் வந்து பசங்க வந்து இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாரு. அதுக்கு இவங்க ஒரு மாஸ் ரிப்ளை ஒன்னு கொடுத்திருப்பாங்க. ஆமா, அதுதான் வந்து நல்லது. ஏன்னா எங்களுக்கு அப்பா அம்மாவை டின்னருக்கு கூப்பிடணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வச்செல்லாம் கூப்பிட தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க. I have to take appointments with our parents to meet for dinner. And number 2, கிங் காங் ஷாருக் கான் அவர்கள் ஒரு இன்டர்வியூல இந்த ஆங்கர் வந்து உங்க மகன் ஆரியன் பத்தி சொல்லுங்க, அவரை எப்ப நீங்க சினிமால இலவசமா அறிமுகப்படுத்த போறீங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த நெப்போட்டிசத்தை வச்சு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவரு அவன் பொருளை எடுத்து அவனே போடணும்டா அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா ஆயிடுச்சு, 2 வயசுல ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு இவரு அந்த பையன் எப்ப ஜர்னலிஸ்ட் ஆக போறான் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாரு. Okay, now I got the answer. அண்ட் நம்பர் 3, இது வந்து ஷாருக் கான் அவர்கள் தான் ஒரு பிரஸ் மீட்ல வந்து ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்கும் போது இவரோட பேரை வந்து மாத்தி சொல்லிடுவாங்க. ஷாருக் கான் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா சல்மான் கான் சொல்லி கூப்பிட்டுருவாங்க. அதுக்கு இவரு அதே மாதிரி வந்து யார் எங்க இருந்து பேசுறீங்க, யார் நீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது அவங்க அந்த கேள்வி கேட்ட அந்த பொண்ணு வந்து சொல்லியிருப்பாங்க, லிபிகா. Oh, I'm so sorry, Deepika. எப்படி மாஸ் காமிக்கிறாரு பாத்தீங்களா? அண்ட் நம்பர் 4, பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆன கரீனா கபூரும் அண்ட் பிரியங்கா சோப்ரா. ஃபர்ஸ்ட் கரீனா கபூர் கிட்ட கரண் ஜோஹர் வந்து கேட்பாரு, பிரியங்கா கிட்ட நீங்க ஏதாச்சும் கேட்கணும்னு நினைச்சா என்ன கேப்பீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அவங்களோட இங்கிலீஷ் ஆக்சென்ட் வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க. இத வந்து நெக்ஸ்ட் ஷோல கரண் வந்து பிரியங்கா கிட்ட வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி கரீனா கபூர் வந்து உங்ககிட்ட இப்படி சொன்னாங்களே அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அந்த இங்கிலீஷ் ஆக்சென்ட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா கரீனா கபூரோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ் ரிப்ளை ஒன்னு கொடுத்திருப்பாங்க. Her boyfriend gets it from